இப்போ நம்ம பார்க்கும்போது சிஎம்ஐ இன்டர்ல வரக்கூடிய சம்ஸ் ஆல்ஃபா லிமிடெட் வித் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸ் 3 lakh is attempting to evaluate number of possible capital structures given below. Which of the capital structures will you recommend and why? Capital structures வந்து debt in capital structures 3, 4, 5, 6 இருக்குது. காஸ்ட் ஆஃப் டெப்ட்னு சொல்லிட்டாங்க, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி சொல்லிட்டாங்க. அப்போ சொல்யூஷன் நம்ம கேட்குறாங்க இல்லைங்களா? அதனால வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்று வந்து 3 லட்ச ரூபாய் நல்லா கவனிச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5 சொல்கிறாங்க இல்லையா? இப்போ 1 வந்து 3 lakh நல்லா கவனிச்சுங்க. ஆல்ஃபா லிமிடெட் வித் நெட் ஆப்ரேட்டிங் ஏர்னிங்ஸ் இஸ் 3 lakh இஸ் அட்டெம்ப்ட் டு எவாலுவேட் த நம்பர் ஆஃப் பாசிபிள் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க தான் EBIT ஏர்னிங்ஸ்னாவே ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸஸ். வாட் இஸ் இன்ட்ரெஸ்ட்? இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங். உங்களுடைய டெப்ட் வந்து 3 லட்ச ரூபாய் இருக்குது. காஸ்ட் ஆஃப் டெப்ட் வந்து 10% சொல்றாங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் டெப்ட் அப்படிங்கிறது வந்து டெப்ட் இன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். டெப்டோட அமௌண்ட் தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல டெப்டோட அமௌண்ட் 3 லட்ச ரூபா இருக்குது. அப்போ 3 லட்ச ரூபாய்க்கு 10% இன்ட்ரெஸ்ட் போட்டா 30,000 ரூபாய். 4 லட்சத்துக்கு 10% போட்டா 40,000, 55, 72, 7, 14, 84, 98. சரி, ஸோ இந்த டெப்ட் எல்லாம் கழிச்சு ஃபர்ஸ்ட் EBIT ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? EAT கிடைச்சிடும் இல்லையா? இது நம்ம ஃபார்முலா தானே, இது ஒன்றும் பெரிய விஷயமான கிடையாது. இது வந்து நம்ம EAT கண்டுபிடிக்கிறோம். EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கும் நமக்கு? EAT கிடைக்கும், ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். டேக்ஸை கழிக்கிறோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நெட் இன்கம் கழிச்சாச்சு இல்லையா? வாட் இஸ் ஈக்விட்டி? ஈக்விட்டி அப்படின்னும் போது 0.1%, 1.2%, 12.5%. அப்போ உங்களுக்கு நெட்டு பேட்டு என்ன? பேட்டு டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஃபர்மோட வேல்யூ கிடைச்சிடும். அதனால கவனிங்க, யூ சி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி மார்க்கெட் வேல்யூ கிடைச்சிச்சு. இப்போ 2,70,000 வகுத்தல் 0.12 போட்டால் உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ கிடைச்சிச்சு. இந்த மார்க்கெட் வேல்யூ ப்ளஸ் டெப்ட் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? 3 லட்சம் போட்டுனா இதான் டோட்டல் மார்க்கெட் வேல்யூ இல்லைங்க? 25,50,000 ரூபாய். 25,50,000 ரூபாய் வந்துருச்சு. இந்த 25,50,000 வந்தது என்னன்னா EBIT. EBIT 3 லட்சம், 25,50,000 ரூபாய் இன்ட்டு 100 போட்டால் உங்களுடைய KO EBIT வெர்சஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் KO கிடைச்சிருக்கு. இந்த KO அப்படின்றது தான் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ அவன் கேட்டிருப்பான், ஆல்ஃபா லிமிடெட் நெட் ஆப்ரேட்டிங் இஸ் அட்டெம்ப்ட் டு எவாலுவேட் நம்பர் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் will you recommend அப்படிங்கும்போது, ஸோ விச் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் will you recommend பார்க்கும்போது, capital structures having debt 3 lakh is recommended as the overall cost of capital is levelly lowest. ஏன்னா அதுதான் கம்மியாக இருக்குது. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கக்கூடியதான் நம்ம என்ன செய்யணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். பிகாஸ் அதுதான் என்னுடைய டெப்ட் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து சால்வ் கேசஸில் 2.